அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல பிஇ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், அதாவது பிஇ இசிஇ, ஸோ இந்த கோர்ஸ் பத்தின ஃபுல் டீடைல்ஸ் நம்ம இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். ஸோ அந்த கோர்ஸ்ல நம்ம எதை பத்தி படிப்போம், அதனுடைய சிலபஸ் என்ன, என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் வரும், என்னென்ன ஜாப்ஸ்லாம் நமக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. அண்ட் இந்த கோர்ஸ் படிச்சா நம்மளால நிறைய ரிலேட்டட் ஜாப்ஸ்க்கு வந்து போக முடியும். அது என்னென்ன ஜாப்ஸ், ஸோ இப்படி எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோல நம்ம வந்து டீடைலா நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ நீங்க நம்ம சேனலோட ஃபர்ஸ்ட் டைம் வியூவரா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஓகே, பிஇ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், இதனுடைய கோர்ஸ் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 4 இயர்ஸ். ஸோ 4 வருஷம் நம்ம வந்து படிப்போம். எல்லா இன்ஜினியரிங் கோர்சஸும் நம்ம 4 வருஷம் படிப்போம். அதே மாதிரி இந்த பிஇ இசிஇ, ஸோ இந்த கோர்ஸும் பார்த்தீங்கன்னா நம்ம 4 வருஷம் படிக்கக்கூடிய ஒரு கோர்ஸ் தான். ஸோ பயோ ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ 2 பேருமே நீங்கள் இந்த கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்னென்ன இதெல்லாம் நீங்கள் வந்து படிப்பீங்கன்னு பார்த்தீங்கன்னா, மேஜராக நீங்கள் வந்து எலக்ட்ரானிக்ஸ் பற்றி நீங்கள் வந்து படிப்பீங்க. எலக்ட்ரானிக்ஸ்னால் எப்படி, ஸோ ஒரு கம்ப்யூட்டர் நீங்கள் பிரித்து பார்த்தீங்கன்னா அதில் எலக்ட்ரானிக்ஸ் பார்ட் வந்து அதிகமாக இருக்கும். ஒரு ரிமோட்டை நீங்கள் பிரித்து பார்த்தீங்கன்னா அதில் மதர் போர்டு, அது குறித்து எலக்ட்ரானிக் பார்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ நாட் ஒன்லி திஸ், நிறைய எலக்ட்ரானிக் பார்ட்ஸ் இருக்குது. ஸோ அதை பற்றி நீங்கள் வந்து படிப்பீங்க. அண்ட் ஆல்சோ எலக்ட்ரிக்கலை பற்றியும் நீங்கள் இந்த இசிஇயில் வந்து படிப்பீங்க. சர்க்கியூட்டு, ஸோ இந்த மாதிரி நிறைய இது நீங்கள் இந்த இசிஇயில் வந்து நீங்கள் வந்து படிப்பீங்க. அண்ட் ஆல்சோ கம்யூனிகேஷனும் நீங்கள் வந்து படிப்பீங்க. ஸோ எப்படி கம்யூனிகேட் பண்ணலாம், என்னென்ன டெக்னிக்ஸ்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம், ஆண்டனா சைஸு, ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் நீங்கள் இந்த இசிஇ கோர்ஸில் நீங்கள் வந்து படிப்பீங்க. ஸோ எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரிக்கல், கம்யூனிகேஷன் அண்ட் ஆல்சோ உங்களால் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டட் ஜாப்க்கு உங்களால் போக முடியும். ஐடி கம்பெனியில் கூட உங்களால் பிளேஸ் ஆக முடியும். ஸோ அதனால் இந்த இசிஇ கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கல்ல 3 மாங்கான்னு சொல்லலாம். ஸோ எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கம்ப்யூட்டர் ரிலேட்டட் கோர்ஸும் உங்களால் வந்து ஜாயின் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால் இந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வேல்யூவான ஒரு கோர்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இது மேக்ஸிமம் நம்ம வந்து பிரின்சிபல் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் எலக்ட்ரோ மேக்னட்டிசம்ஸ், ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம வந்து படிப்போம். ஸோ இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கு எவ்வளோ ஃபீஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் கவர்மெண்ட் காலேஜாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப 25,000க்கு கீழே வந்து முடிஞ்சிடும். பிரைவேட் காலேஜஸாக இருந்தீங்கன்னா 1 lakh to 2 lakhs. ஸோ இந்த இது அவங்களுக்கு வந்து ஃபீஸ் வந்து ஆகும் இந்த கோர்ஸ் வந்து படிக்கிறதுக்கு. ஸோ இந்த கோர்ஸ் படிச்சுட்டு நம்ம என்ன மாதிரியாலாம் ஆகலான்றதை நம்ம வந்து லேட்டராக டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கோர்ஸோட எக்ஸாக்ட் சிலபஸ் என்னன்றதை நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ நான் வந்து ஒரு காலேஜோட சிலபஸ் இது வந்து வச்சிருக்கேன். ஸோ மோஸ்ட்லி எல்லா காலேஜஸ்லையும் இந்த சிலபஸ் தான் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் 8 செமஸ்டர் வந்து இருக்கும். ஸோ இன்ஜினியரிங்கை பொறுத்த மட்டும் 1 வருஷத்துக்கு 2 செமஸ்டர் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் செமஸ்டரில் பார்த்தீங்கன்னா கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ்னு ஒரு சப்ஜெக்ட் படிக்கிறீங்க. அதுக்கடுத்து இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ்னு ஒரு சப்ஜெக்ட் படிக்கிறீங்க. அதுக்கடுத்து இன்ஜினியரிங் பிசிக்ஸ், இன்ஜினியரிங் கெமிஸ்ட்ரி, பேசிக் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங். ஸோ எலக்ட்ரிக்கலை பற்றி நீங்கள் இந்த ஃபர்ஸ்ட் செமஸ்டர்லேயே பேசிக்காக வந்து படிக்கிறீங்க. எதை பற்றி படிப்பீங்கன்னா, ஸோ கிர்ச்சாஃப் வோல்டேஜ் ரூல், கிர்ச்சாஃப் கரண்ட் ரூல், ரெசிஸ்டன்ஸ்னா என்ன, பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்னா என்ன, சர்க்கியூட்னா என்ன, அந்த சர்க்கியூட்டை எப்படி சால்வ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து இந்த ஃபர்ஸ்ட் செமஸ்டரில் எலக்ட்ரிக்கலோட பேசிக்ஸில் நீங்கள் வந்து படிப்பீங்க. அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஜினியரிங் டிராயிங்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கும். ஸோ அந்த சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புரிஞ்சு படித்தா நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இஃப் யூ நீட், நீங்கள் இந்த காலேஜ் போனதுக்கப்புறம் இது சம்மந்தமாக லெக்சர்ஸ் வேணும்னா நம்ம சேனலில் வந்து கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறக்கோ நான் வந்து ரெடியாக இருக்கேன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் செமஸ்டரோட கோர்சஸ். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் செமஸ்டரில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நீங்கள் +1 +2 படிச்ச அந்த ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ், ஸோ இது வருது. அதுக்கடுத்து பேசிக்காக உள்ள கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து எலக்ட்ரிக்கல் அண்ட் இன்ஜினியரிங் டிராயிங். ஸோ செகண்ட் செமஸ்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அகைன் இங்கிலீஷ் வந்து வருது, இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் வருது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமிங் ஃபார் ப்ராப்ளம் சால்விங், சி ப்ரோக்ராமிங் நமக்கு வந்து வருது இந்த செகண்ட் செமஸ்டர். அதாவது ஃபர்ஸ்ட் இயரில் சி ப்ரோக்ராமிங் நமக்கு வந்து இருக்குது. நீங்கள் எந்த இயராக இருந்தாலும் உங்களுக்கு இந்த சி ப்ரோக்ராமிங் வந்து கண்டிப்பாக வந்திருக்கும். அதுக்கடுத்து இவிஎஸ் படிக்கிறீங்க. அதுக்கடுத்து எலக்ட்ரான் டிவைசஸ், ஸோ அப்படின்னு ஒரு இது வந்து நீங்கள் வந்து படிக்கிறீங்க. ஐ திங்க் இது எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட ஒரு கோர்ஸ். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து படிக்கிறீங்க. ஸோ அதுக்கடுத்து ஃபிசிக்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ்ன்ற மாதிரி ஒரு கோர்ஸ் வந்து படிக்கிறீங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு செமஸ்டர் 2க்கான ஒரு கோர்சஸ். ஸோ செமஸ்டர் 3 பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் 3 நீங்கள் வந்து படிக்கிறீங்க. அதுக்கடுத்து ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங், இது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து C++ நீங்கள் வந்து படிப்பீங்க. அதுக்கடுத்து டேட்டா ஸ்ட்ரக்சர், ஸோ பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ரிலேட்டடும் நீங்கள் வந்து படிச்சுக்கிட்டு இருக்கீங்க. எலக்ட்ரிக்கலும் படிக்கிறீங்க, எலக்ட்ரானிக்ஸும் படிக்கிறீங்க. ஸோ இந்த மாதிரி காரணத்துக்காக தான் இசிஇக்கு வந்து ஸ்கோப் வந்து அதிகமாக இருக்குது, கட் ஆஃப் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இசிஇக்கு வந்து ரொம்ப ஸ்கோப் அதிகம். ஒரு இது இல்லைன்னா இன்னொரு இது டப்புன்னு மாறிடலாம். அண்ட் செமஸ்டர்
த்ரீல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ரோக்ராமிங் இருக்குது. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் அண்ட் வேவ்ஸ். நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் எலக்ட்ரோ மேக்னெட்டிசத்தை பத்தி நம்ம வந்து கொஞ்சம் அதிகமா படிப்போம்னு சொல்லிட்டு. ஸோ அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டும் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் பத்தி நம்ம வந்து அதிகமா படிப்போம். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா சர்க்கியூட் தியரின்னு ஒரு சப்ஜெக்ட் வந்துருக்குது. ஸோ சர்க்கியூட் தியரி பாத்தீங்கன்னா நம்ம வந்து AND கேட், ஆர் கேட், நாட் கேட், ஸோ இந்த மாதிரி கேட்டு, ஆஃப் ஆடர், ஃபுல் ஆடர், பைனரி இம்ப்ளி, ஸோ இதெல்லாம் நீங்க வந்து படிப்பீங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் ரிலேட்டட் ஒரு இதுதான். எலக்ட்ரானிக்ஸோ இதுல வந்து கொஞ்சம் வரும். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா டிஜிட்டல் சிஸ்டம் டிசைன். ஸோ சிஸ்டம் டிசைன் அதாவது உங்களுக்கு வந்து மதர் போர்டு, ஸோ இந்த மாதிரி உள்ள பார்ட்ஸ் பத்தி நீங்க வந்து படிப்பீங்க. அதுக்கடுத்து எலக்ட்ரானிக் சர்க்கியூட்ஸ், ஸோ எலக்ட்ரானிக் ரிலேட்டடா வருது. ஸோ எலக்ட்ரானிக்ஸ் பேப்பர் இந்த செமஸ்டர் 3ல உங்களுக்கு வந்து அதிகமாகவே இருக்குது. ஸோ செமஸ்டர் 4ல பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி அண்ட் ரேண்டம் ப்ராசஸ்னு ஒரு சப்ஜெக்ட் வந்து இருக்குது. அதுக்கடுத்து அனலாக் கம்யூனிகேஷன் சிஸ்டம். ஸோ இவ்வளோ நேரம் நம்ம கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக பார்த்தாச்சு, எலக்ட்ரிக்கல் ரிலேட்டடாக பார்த்தாச்சு, எலக்ட்ரானிக்ஸ் ரிலேட்டடாக பார்த்தாச்சு. செமஸ்டர் 4ல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் பற்றி வருது. அதுக்கடுத்து அது வந்து ஒரு சப்ஜெக்ட் அனலாக் கம்யூனிகேஷன் சிஸ்டம்னு. அதுக்கடுத்து சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம். ஸோ சிக்னல்ஸ் எப்படி போயிட்டு எப்படி வந்து ரிசீவ் ஆகுது, என்னென்ன சிஸ்டம்ஸ்லாம் நமக்கு வந்து இருக்குது. ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து படிக்கிறீங்க. அதுக்கடுத்து அனலாக் இன்டகிரேட்டட் சர்க்கியூட், ஸோ ஐசிஸ் பற்றி நீங்கள் வந்து படிக்கிறீங்க. இது வந்து ஒரு கம்ப்யூட்டர் ரிலேட்டட் ஒரு சப்ஜெக்ட். அதுக்கடுத்து லீனியர் கண்ட்ரோல் சிஸ்டம்னு ஒரு சப்ஜெக்ட் படிக்கிறீங்க. அதுக்கடுத்து மைக்ரோ ப்ராசஸர் அண்ட் மைக்ரோ கண்ட்ரோலர் பேஸ்டு சிஸ்டம் டிசைன் ஒரு சப்ஜெக்ட் வந்து படிக்கிறீங்க. ஸோ உங்களுக்கு தெரியும் மைக்ரோ ப்ராசஸர்ன்றது ஒரு பிரெயின் ஆஃப் த கம்ப்யூட்டர். அதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ நல்ல மைக்ரோ ப்ராசஸர் இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்பீட் வந்து அதிகமாக இருக்கும். உங்கள் மொபைல் ஃபோன்லேயே நீங்கள் வந்து வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு வந்து ப்ராசஸர்னு ஒரு விஷயம் வந்து இருக்கும். ஸோ எத்தனை பேர் அதெல்லாம் செக் பண்ணி ஃபோன் வாங்குவீங்கன்னு தெரியல. அதை ப்ராசஸரை பேஸ் பண்ணி தான் அந்த ஃபோனோட பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஸோ அதை பற்றி நீங்கள் வந்து படிக்கிறீங்க. அதுக்கடுத்து செமஸ்டர் 5 பார்த்தீங்கன்னா அகைன் டிஜிட்டல் கம்யூனிகேஷன் வந்து வருது. பிரின்சிபல் ஆஃப் டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸிங். அதுக்கடுத்து கம்ப்யூட்டர் டிசைன் அண்ட் கம்ப்யூட்டர் டெக்னாலஜி. ஒரு கம்ப்யூட்டரை எப்படி டிசைன் பண்ணலாம். ஸோ நான் அப்போ சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு கம்ப்யூட்டரோட ஹார்ட்வேர் பற்றியும் வருது, சாஃப்ட்வேர் பற்றியும் வருது, கம்யூனிகேஷனும் வருது, எலக்ட்ரானிக்ஸும் வருது, எலக்ட்ரிக்கலும் வருது. ஸோ எல்லாமே உங்களுக்கு வந்து வந்துடுது. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்மிஷன் லைன் அண்ட் வேவ் கைட்ஸ். ஸோ இது உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் ஆஃப் மேனேஜ்மெண்ட். ஸோ மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு கோர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் செமஸ்டர் 5. செமஸ்டர் 6 பார்த்தீங்கன்னா VLSI டிசைன். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்கள் எலக்ட்ரானிக்ஸ்க்கே உரிய சப்ஜெக்ட். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆண்டனா தியரி அண்ட் டிசைன், இது ஒரு சப்ஜெக்ட். ஸோ ஆண்டனா பற்றி நம்ம வந்து ஃபிசிக்ஸில் நம்ம வந்து படிச்சிருப்போம். ஸோ அது கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து கம்யூனிகேஷன் நெட்ஒர்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பற்றிலாம் நான் டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணா வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போயிடும். நான் ஜஸ்ட் என்னென்ன மாதிரியான வரும் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் நம்ம இதை பற்றிலாம் நம்ம வந்து படிக்க போகிறோன்னு. அந்த கம்யூனிகேஷன் நெட்ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா வயர்லெஸ் கம்யூனிகேஷன்ற ஒரு பார்ட் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ அதுக்கடுத்து செமஸ்டர் 7 பார்த்தீங்கன்னா RF அண்ட் மைக்ரோவேவ் இன்ஜினியரிங். ஸோ ரேடியோ ஃப்ரீக்வன்சி பற்றி நீங்கள் வந்து படிக்கிறீங்க. அதுதான் RF அண்ட் மைக்ரோவேவ் இன்ஜினியரிங். ஸோ மைக்ரோவேவ்ஸை பற்றி நீங்கள் வந்து படிக்கிறீங்க. ஸோ இது எல்லாமே கம்யூனிகேஷன் ரிலேட்டடான பேப்பர்ஸ். அதுக்கடுத்து ஆப்டிக்கல் கம்யூனிகேஷன் அண்ட் நெட்ஒர்க்ஸ்னு ஒரு சிலபஸ் வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து எம்பீடட் அண்ட் ரியல் டைம் சிஸ்டம்னு ஒரு பேப்பர் வந்து இருக்குது. அதுக்கடுத்து ப்ரொஃபஷனல் எலக்டிவ், ஓப்பன் எலக்டிவ். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்கள் காலேஜில் உள்ள கோர்ஸ் நீங்கள் வந்து எந்த கோர்ஸ் வேணாலும் எடுத்து படிச்சுக்கலாம், எந்த டிபார்ட்மெண்ட் உள்ளது வேணாலும். ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செமஸ்டர் 7. செமஸ்டர் 8 ஃபுல்லாகவே ப்ராஜெக்ட் ஒர்க் தான். இவ்வளோ நேரம் என்னென்ன படிச்சிங்களோ அதை ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்ப்பீங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பேசிக்காக ஒரு ஐடியா வந்து கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கோர்ஸை பற்றி எதெல்லாம் படிப்போம்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த கோர்ஸ்க்கு வந்து ஸ்கோப் இருக்குது. நீங்கள் வந்து எந்த ஃபீல்டு இன்ட்ரெஸ்ட்னு கண்டுபிடிக்க முடியலன்னா இது எடுத்துக்கலாம். ஏன்னா இதில் வேரியஸ் ஃபீல்ட்ஸ் வந்து எல்லாத்த பற்றியும் நீங்கள் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த கோர்ஸ் எடுத்து படிக்கலாம் நீங்கள் வந்து. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய இதில் இன்ஜினியர் ஆகலாம். ஸோ எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர், நெட்வொர்க்கிங் இன்ஜினியர், கம்யூனிகேஷன் இன்ஜினியர், சாஃப்ட்வேர் டெவலப்பர். ஸோ சாஃப்ட்வேர் பற்றி நம்ம வந்து படிக்கிறோம். ஸோ ஹார்ட்வேர் டெவலப்பர். ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்க கோர்சஸ் நமக்கு ப்ரைவேட் கோர்சஸ் ஜாப்ஸ் வந்து அதிகமாக நமக்கு வந்து இருக்குது. அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கவர்மெண்ட்னா BHEL, பாரத் ஹெவி எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட். அண்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ECIL, ஸோ எலக்ட்ரானிக் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட். ஸோ இந்த மாதிரியான இடத்துல தான் நமக்கு வந்து வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிக அளவில் வந்து இருக்குது. அண்ட் இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதுக்கடுத்து நம்ம BEC நீங்கள் இப்போ பண்ணுறீங்க. இதுக்கடுத்து இன்கேஸ் உங்களுக்கு அந்த ஃபீல்டில் இன்னும் ஷைன் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் வந்து மாஸ்டர் டிகிரி பண்ணலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா MBA பண்ணலாம். அதுக்கடுத்து மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ் அல்லது PhD. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கோர்சஸ்லாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து பண்ணலாம். ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா பேசிக்காக எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். ஸோ கண்டிப்பாக இந்த கோர்ஸ்க்கு வந்து ஸ்கோப் இருக்குது. ஸோ நல்ல காலேஜஸில் இந்த கோர்ஸ் கிடைச்சா கண்டிப்பாக வந்து எடுத்துருங்க. ஸோ நானுமே கூட இந்த கோர்ஸ் வந்து ஆப்ட் பண்ணி வச்சிருந்தேன், இந்த எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், பிகாஸ் ஆஃப் ஸ்கோப். ஸோ இந்த கோர்ஸ்க்கும் வந்து ஸ்கோப் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த கோர்ஸ் பற்றி உங்களுக்கு ஓரளவு டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எதை பற்றி படிக்க போகிறோன்றதை நான் ஒரு ப்ரீஃபாக நான் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ இப்போ சம் டேர்ம்ஸ் உங்களுக்கு வந்து தெரியாமல் இருக்கலாம். மேபி கம்ப்யூட்டர் ரிலேட்டட் டேர்ம்ஸ் வந்து
இல்லை எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரிக்கல் ரிலேட்டட் டேர்ம்ஸ் கூட தெரியாமல் இருக்கலாம். ஸோ டோன்ட் வரி, நீங்கள் ஃபஸ்ட் இயர் போனோன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து தெரிஞ்சுக்கும். ஸோ என்னுடைய அட்வைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கற்றுக்கோங்க. ஸோ கொஞ்சம் ஒரு லாங்குவேஜாச்சும் அட்லீஸ்ட் கற்றுக்கோங்க. அண்ட் அடுத்தடுத்து உங்களுடைய கரியர் நீங்கள் வந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல் கம்யூனிகேஷன் ஸோ இதெல்லாம் வந்து படிச்சுக்கோங்க. ஏன் ப்ரோக்ராமிங்னா ஐடி கம்பெனியோட இன்டர்வியூ நீங்கள் அட்டன் பண்ண முடியும். ஸோ சி ப்ரோக்ராமிங் முடிஞ்சால் இந்த லீவ்லேயே லேர்ன் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஒரு ஈஸியான ப்ரோக்ராமிங் தான். நம்ம சேனல்லே ஆல்ரெடி நம்ம டுட்டோரியல்ஸ் வந்து போட்டிருக்கோம். ஃப்ரம் த பேசிக்ஸ்லேருந்து தமிழ் லாங்குவேஜில் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இவ்வளோ தான் இந்த ஈஸினாலே நம்ம இவ்வளோ தான் வந்து படிப்போம். ஸோ இந்த கோர்ஸ் பற்றி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருக்கும். உங்கள் ஃப்ரெண்டுக்கு மேபி தெரியாமல் இருக்கலாம். அவன் வந்து உங்ககிட்ட கேட்கலாம், ஈஸினா எப்படா இருக்கும், என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் வரும், கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமாடான்னு. ஸோ அவனுக்கு நீங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டீங்கன்னா அந்த நபருக்கு இந்த ஈஸி பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வேற ஒரு கரியர் கைடன்ஸ் வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கான்குயர் விக்டரி யூடியூப் சேனல்.